வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது கடந்த 18ஆம் தேதி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி வந்த வாகனம் அந்த சாலையில் நின்றபோது எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்தார். அப்போது அந்த சாலையில் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை கடுமையாக விமர்சித்தார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்த கூட்டத்திலும் இது போன்ற ஆம்புலன்ஸ்களை அனுப்பி தங்கள் கூட்டத்தை தொந்தரவு செய்வதாக தமிழக அரசையும் அவர் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அன்றைய இரவே தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மறுநாள் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் நாம் பிரத்யேகமாக தகவலை கேட்டறிந்திருந்தோம். அப்போது அவர் தெரிவித்தது என்னவென்றால், நான் பள்ளிகொண்டா பகுதியிலிருந்து அணைக்கட்டு அரசு ஆரம்ப மருத்துவமனைக்கு நோயாளியை ஏற்றிச் செல்வதற்காக என்னை வர சொன்னதாகவும், நான் அதன் பேரில் அந்த மருத்துவமனைக்கு வந்ததாகவும், அங்கிருந்து நோயாளியை அழைத்துக் கொண்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறைக்கு சென்றதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டியதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸை அடித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவமானது வேலூரில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. வேலூர் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதுமே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் இன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர் இது தொடர்பாக அணைக்கட்டு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்திருக்கின்றார். அதாவது பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், அது மட்டும் இல்லாமல் அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்தல், மேலும் கூட்டமாக வந்து தாக்குதல், இது போன்ற 5 பிரிவின் கீழ் வழக்கானது அந்த காவல் நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கொடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர், அதாவது யார் என்று தற்போது வரை பெயர் குறிப்பிடவில்லை, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஆதாரங்களை கொண்டு இந்த 5 நபர்கள் யார் என்று காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் அந்த 5 நபர்கள் யார் என்று தெரிவிக்கப்படும். அதன் பிறகு அவர்கள் பெயர்களை தெரிவிக்க முடியும் என்று காவல்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்து அணைக்கட்டு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜேஸ்வரி.